ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்துருவோம். சிம்பிளாக டெபிட் கார்டுன்றது உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணத்தை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுங்கிறது நீங்கள் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறது. பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போடுறீங்கன்னா அங்கே போய் அவங்க வாங்குகிற பொருளை கடனில் வாங்குறது கிரெடிட் கார்டில். அப்புறமா அதை கட்டிக்கிறது தான் கிரெடிட் கார்டுங்கிறது. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் லிமிட் இருக்கும். இந்த மாதிரி சொல்லுப்பா, அது வந்து பேங்க் போகிறதுக்கு 10,000 5,000 இல்லை இந்த மாதிரி லிமிட் இருக்கும். யூஸ்வலாக கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு 30 டேஸ்ங்கிற சைக்கிளில் தான் ஒர்க் ஆகும். மாதம் முழுக்க நீங்கள் வாங்குகிற பொருளாக இருக்கட்டும், டீ காஃபி கூட இல்லைன்னா ஒரு ஃபோனு இல்லைன்னா ஒரு ஹெட்செட்டு, இந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற பொருள்லாம் நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கும்போதே பேங்க் வந்து கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதாவது மாத கடைசியிலையோ இல்லை குறிப்பிட்ட தேதி அவங்க வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் டிஃபர் ஆகும். அப்போ அந்த பேங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடும், இவ்வளோ செலவு பண்ணி இதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடும். அப்போ அதை நம்ம பே பண்ணணும். இந்த பே பண்ணுறங்கிற இடம் வருது இல்லை, அதுதான் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஏன்னா பேங்க் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணுறது தான். ஆனால் அவங்க ஒரு ப்ராஃபிட்டே இல்லாமல் நமக்கு அதை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கான இது முக்கியமான இடமே அந்த பேமெண்ட்டுங்கிற இடத்துல தான் வந்து நிற்கிது. இப்போ அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பில்லை கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுவே டியூ டேட்டை தாண்டிடுச்சுன்னா அங்கே தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகமாகவே போடுவாங்க. 0.5% அதுக்கிட்ட அந்த ரேஞ்சில் போடுவாங்க. 0.7 இல்லை அதுக்கு மேலேயே போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 5,000 கட்டிட்டீங்கன்னா மிச்சம் 5,000க்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி தான் மக்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டு சில பேர் அவதிப்படுறாங்க, சில பேர் யூஸ் பண்ணி பொருளை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அந்த டியூ டேட்டுக்குள்ளே குறிப்பாக கட்டிடணும், அதுதான் முக்கியமான விஷயமே.